அனைவருக்கும் வணக்கம். நித்யானந்தம். இந்த காணொலி இன்றைக்கு பரமசிவம் லெவல் 3ல் சாமிஜி தரிசனம் கொடுத்தாரு. அப்போது சாமிஜி நம்முடைய தன்மை, அதாவது நான் யார் முன்னோக்கி பாருங்கள். அப்போது அந்த நான் யார் இயக்கிற அந்த சுயம் சிவம் உங்களுக்கு தன்மை இருக்கிற அப்படின்றது தெரிய வரும். அவர் தான் ஒரு சோர்ஸாக இருந்து அதனுடைய நிழலாக தான் இந்த நான்றது இயங்கும் அப்படின்றது சொன்னார். ஸோ அதை கண்களை மூடி அப்படியே உள்ளுக்குள்ளே பார்க்க சொன்னார். அப்படி கண்களை மூடி உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது தில்லை நடராஜா அப்படின்னு சாங்ஸ் போட்டார். அந்த சாங்ஸ் பேக்ரவுண்டில் அப்படியே கண்ணு முன்னு உட்காண்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு நல்ல அதிர்வலைகள் ஃபஸ்ட்டு உருவாச்சு. உருவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைண்டுடைய எண்ணங்கள் அப்படியே கொஞ்சமாக செட்டில் அப்படியே கொஞ்சமாக எண்ணம் செட்டிலாகவே போயிட்டே பார்த்துட்டே இருந்தேன். அமைதியாக வந்தது. ஒரு ஸ்டேஜ் அப்படியே நிசப்தம், ஒன்றுமே சவுண்டே இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே ஆழ்ந்த அமைதி. அது மயான அமைதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆழ்ந்த அமைதி, ஒன்றுமே தெரியல, சவுண்ட் அப்படியே சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் அப்படியே பார்க்கும்போது திடீர்னு அப்படியே ஒரு சின்ன புள்ளி மாதிரி லைட் மாதிரி வைப்ரேஷன் தான். எப்படி இப்போ ஒரு தண்ணி இருக்குது, அதில் சின்ன ஒரு கல் போட்டால் எப்படி ரிங் ரிங்காக அப்படியே விரிவண்டி ரவுண்டாக போகுது இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கல் போட்ட மாதிரி ஒரு புள்ளி, அங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்டு, அதுலேருந்து அந்த ரவுண்டை விரிஞ்சு அப்படியே ரவுண்ட் ரிங்காக அப்படி விரிவடைந்து போகிற மாதிரி காமிச்சிது. அப்போ இது என்ன சாமி, இது இந்த விசுவலேஷன், இந்த காட்சி எனக்கு ஏன் வருது, இது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் போட்ட உடனே, இது சவுண்டின் அதிர்வலைகள், ஒலியினுடைய அதிர்வலைகள். ஒலியானது இந்த ஆனந்த கந்தத்தில் முதல்ல சதாசிவத்திலிருந்து பிறப்பெடுத்து அந்த அதிர்வலைகள் ரிங்காக போகிறதுக்கு அந்த ரிங் என்னன்னாக்கா, உங்களுக்கு நம்மளுடைய சக்கராஸ் இருக்குது. அந்த சக்கராஸ் ஆனந்த கந்த தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அங்கேருந்து அந்த அதிர்வலை விரிவடைந்து அதை ஃபஸ்ட்டு இதய சக்கரத்தை அடையுது. அப்புறம் அதுக்கு அடுத்த நிலையில் விசுத்தி சக்கரத்தை அடையுது. அதுக்கு அடுத்த நிலையில் ஆக்னேய சக்கரத்தை அடையுது. அதுக்கு அடுத்த நிலையில் சகஸ்கரம் அடையுது. இது மேல் நோக்கிய நிலையில் உணர்வு போனால் இந்த மாதிரி இருக்கும். அது கீழ்நிலை உணர்வு போனாக்கா அதே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மணிப்பூரகம், சுவாதிஷ்டானா, மூலாதாரம், இப்படி அந்த ஒளியின் அதிர்வலைகளை சக்கராஸ் போய் டச் பண்ணுறத எனக்கு உணர்த்தினார். அப்போது இந்த ரிங்காக போகிறது ஒளியின் அதிர்வலைகள். அந்த ஒளியின் அதிர்வலைகள் தான் நமக்குள்ளே குழந்தை சக்கராஸை தட்டி எழுப்பி அதுக்கு தகுந்த மாதிரி சக்கராஸோட இயக்கத்தை ஃப்ரீக்குவன்சியை மாற்றி நம்முடைய உணர்வு நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சக்கராஸில் அந்த மேல்நிலை கீழ்நிலையை தொடர்பு கொடுத்தது உணர்வு நிலையை. அப்போ மேலான நிலையில் இருந்தால் நம்ம ஆயுர்வேட்டிக்கல் டைம் ஜோனும், கீழான நிலையில் இருந்தால் கீழ் உலகிலையும் தொடர்பு கொள்கிறோம். அப்போது இந்த ஒளி தான் நம்ம போய் சக்கரம் தட்டி அழைப்பு அந்த அதிர்வலைக்கு ஏற்ப நம்ம மேல்நிலை உணர்வோ கீழ்நிலை உணர்வோ அடைகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுது. இப்போ ஒளி இது சவுண்டு. இந்த ஒளியும் அடங்கிடுச்சு, சவுண்டு அடங்கிடுச்சுன்னா என்ன ஆகுது, நிசப்தமாகுது. நிசப்தமானவுடனே திரும்ப காட்சியில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த காட்சியில் எனக்கு பதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வெங்கடேஸ்வர பெருமாள் அப்படியே திருப்பதி எப்படி தான் அப்படி நல்ல தரிசனம் அப்படியே கிடச்சிது. அதுக்கப்புறம் பல தெய்வ வடிவங்கள் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா அந்த காட்சிகள் அப்படியே தெய்வத்திலிருந்து டக்குன்னு எனக்கு ஒரு வெத்தலை மாதிரி காமிச்சிது. எனக்கு திடீர்னு ஏன் வெத்தலை மாதிரி காமிக்குதே, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பாருங்கள் வெத்தலை, இந்த வெத்தலை இலை மாதிரி காமிச்சிது. இது ஏன் திடீர்னு வெத்தலை சாமி காமிக்கிறார் அப்படின்னு பார்த்த உடனே இது மூலாதார சக்தி. ஓகேங்களா, இது மூலாதார சக்தி பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, சிங்கிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த வெத்தையில் பாருங்கள், நல்லா உற்று நோக்கி பாருங்கள். சென்டரில் ஒரு காம்பு, அது சைடில் ஒன்று அப்படியே அந்த காம்பு அப்படியே வி ஷேப்பில் சென்ட்ரல் நேராக போகும். அப்புறம் வி ஷேப்பில் விரிவடியும். நல்லா பாருங்கள், அதுக்குள்ளே நர்வ் சிஸ்டம் மாதிரி இருக்கும். இது பாருங்கள், சென்டர் 1 செகண்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது இந்த காம்பில் சென்ட்ரல் அப்படியே நேராக இது பாருங்கள், நேராக போயிடுச்சுன்னா இது சகஸ்கரம் போயிட்டு உச்சியை போய் அடைஞ்சிடுது. அப்போது குண்டலினி சக்தி டைரெக்டாக ரைஸ் ஆகி உங்களுடைய சக்தி நேராக விரயமெல்லாம் போகுது. சப்போஸ் இந்த மூலாதார சக்தி, இந்த குண்டலினி சக்தி விரயமாட்ட என்ன பண்ணால் சுவாதிஷ்ட சக்கரத்தில் விரயமாகுது. அங்கே சுவாசி சக்கரத்தை போயிட்டு இது 5ஆக பிரியுது. இது 5ஆக பிரியுறதா பாருங்கள், இடகலை பிங்களை அப்படி அந்த 5 2 பிரியுது. அப்போது நம்ம உணவுநிலை ஆண் தன்மை இருந்தால் அது பிங்களை நோக்கியும், பெண் தன்மை இருந்தால்
இடங்களை நோக்கி வந்து அந்த சக்தி ஓட்டம் பாயுது. அதே வந்து நேர்முகத்தன்மையாக இருந்தால் புண்ணிய சக்தியாக போகுது. இதை வந்து வெத்தலை வந்து நம்ம புரிஞ்சிக்கிற விஷயத்தை புரியாத விஷயத்தை சாமி விளக்குறாரு. அப்போ இந்த வெத்தலையில் வந்து நான் சிம்பிள் எனக்கு காமிச்சது அப்படியே உங்களுக்கு உணர்த்துறேன். அப்போ வெத்தலை பாருங்கள், இப்படி ஒரு காம்பு, இப்படி ஒரு காம்பு, இப்படியே வந்து விரிவஞ்சி போய் சென்ட்ரல் நீட்டாக ஒரு கோடு போகும். நம்ம நர்ஸில் எப்படி நடக்கும் அதே மாதிரி இந்த வெத்தலையில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சாமிஜி வந்து இந்த 5 நிலையில் வந்து இந்த அக்னி வந்து சுவாசம் வந்து பிரியுது அப்படின்னு உணர்த்தினார். இந்த 5 நிலையிலிருந்து சுவாசனை பிரிஞ்ச உடனே அந்த அக்னி வந்து ஃபர்ஸ்ட் அக்னி வந்து சுவாதிஷ்டானக்கும், 2வது அக்னி வந்து மணிப்பூர்வத்துக்கும், 3வது அக்னி வந்து இதய சக்கரத்துக்கும், 4வது அக்னி வந்து விசுதி சக்கரத்துக்கும், 5வது அக்னி ஆக்ன சக்கரம். இப்போ சக்தி விரயமே இல்லைனாக்கா அது பாருங்கள், இடங்களை பிங்களை வந்து அந்த அக்னி பிரிஞ்சு இப்படி இப்படி போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு சக்கரத்துக்கு மேல் நோக்கி வந்து நான் பிக்சர் போட்டு உங்களுக்கு அழகாக விளக்குறேன். இன்றைக்கி சாமினா கொடுத்து அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து 5 நிலையில் வந்து அந்த அக்னி விரிஞ்சு இடங்களை பிங்களை நம்ம உணர்வுக்கேற்ப எந்த நிலை போகணும், ஆண் சக்தி பெண் தன்மை இருந்தால் அது வந்து மாதிரி இப்போ சக்தி ஓட்டம் போகுது மேஜரா அப்படின்னு காமிச்சார். அப்போது வந்து அதராசனையில் வந்து சென்டராக வந்து சக்தி போகுது, அது வந்து கொஞ்சம் டைரெக்டாக வந்து சகஸ்திரம் அடையுது. அப்போது இந்த சுவாதிஷ்டானா, மணிப்பூரகம், இதய சக்கரம், விசுதி, ஆக்ன சக்கரம் 5 நிலைக்கு 5 அக்னி போயிடுச்சு. ஓகே, இது வந்து நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு யூஸ் ஆகுது. அப்போது நம்ம செயல்பாடுகள் பியூர் இன்டென்ஷன் இருந்தாக்கா அந்த பூர்ண சக்தி அப்படியே வந்து எங்கேயுமே சக்தி வரையும் பெற்று அப்படியே நம்ம தண்டோட மூலம் டைரெக்டாக ஏறி அது சுழுமை நாடுகளில் நேரம் ஏறி சகசர டச் அடையுது. சகசர டச் நம்ம இங்கே இருக்க அந்த இன்னவோ அந்த அதிர்வலைகளை அப்படி பிறகு அட்டாக் பண்ணி நம்ம சரி வந்து நம்ம நினைக்கிறது அப்படி நடக்கும். நம்ம செய்யலாம், நம்ம சார்பாக மற்றவங்க செய்வாங்க, தானே நினைவு நம்ம நோக்கி வரும். அப்போ ஆக்ஷனே தேவையில்லை, ஒன்லி வந்து சகச சக்தி அடையும் போது அந்த பியூர் இன்டென்ஷன் வந்து இச்சாவே போதும் அப்படின்னு காமிச்சார். இப்போ இது மாதிரி தான் வந்து நம்ம பாடியில் வந்து 5 அக்னிகள் அதற்கேற்ற மாதிரி சக்தி ஓட்டங்கள் வந்து எப்போ வந்து இடங்களை பின்வழியாக போகுது அப்படின்னு காமிச்சார். அது 5 சக்கரங்கள் எப்படி தட்டி எடுப்பது அப்படின்னு விசுவலைசேஷனை காமிச்சார். இந்த விசுவலைசேஷன் காமிச்சு முடித்த உடனே அகைன் நிசப்தம் ஆன உடனே என்ன சாமி இப்போ வந்து ஒளியை காமிச்சிங்க, அப்புறம் ஒளி வெளிச்சத்தை காமிச்சிங்க. முதல்ல ஒளி சத்தம், அப்புறம் ஒளி வெளிச்சம். இது 2 ஆடனே நம்ம பியூர் உணர்வு, அதான் பியூர் கான்சியஸ் வந்து வெளிப்படுது. அப்போது பியூர் கான்சியஸ் வெளிப்பட தடையாக இருக்கிறது வந்து விசுவலைசேஷன் அண்டு வெர்பலைசேஷன் தான் வந்து விரயமாக்குது. அப்போ விசுவலைசேஷன் வெர்பலைசேஷன் தானே அடங்கினாக்கா அந்த பியூர் உணர்வு வந்து அப்படியே விழுது. அதுதான் பரமசிவன் நிலை. அதுதான் வந்து பரமசிவன் அந்த சோர்ஸ்லேருந்து நான் ஆகிய நாம் எப்படி உணர்னாக்கா நம்ம வார்த்தை மூலியமோ இல்லை காட்சிப்படுத்த மூலியம் நான் வந்து அடையாளப்படுத்தி அந்த பரமசிவனை வெளிப்படுத்துது. அப்போ நான் ஆகிய பரமசிவன் அங்கே இருக்கிறது வந்து பியூர் கான்சியஸில் இருக்கிறாரு. அந்த பியூர் கான்சியஸ் எனக்கு வந்து இது மாதிரி ஸ்படிலிங்க காமிச்சார். அப்படியே வந்து இது அடங்கியிருக்கு கடைசியாக வந்து விசுவலைசேஷன் இந்த மாதிரி ஸ்படிகளையும் காமிச்சார். இது காமிச்ச உடனே அப்படியே வந்து அந்த பரமசிவன் வந்து ஒளி ஒளிவாக இருக்குது. அந்த ஒளியை வந்து அப்படியே லைட்டை வந்து இருக்கிற மாதிரி காமிச்சார். அப்போது பரமசிவன் பியூர் கான்சியஸ் வந்து ஒரு லைட்டு மாதிரி இருக்காரு அப்படின்னு காமிச்சது. அப்போது பரமசிவன் வந்து இந்த லிங்க வடிவத்தில் தான் வந்து நமக்குள்ள இது வந்து அங்குஷ்ட மாத்திர புருஷன் சொன்னார் இல்லையா, அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் சாமி வந்து ஸ்படிலிங்கமாக வந்து எனக்கு ஜஸ்ட் உணர்த்தினார். நான் இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த விளக்கத்துக்கு வந்து என்ன சுத்திக்கிற பொருளை வச்சு எனக்கு விளக்குறாரு. ஒவ்வொருக்கு அந்த விளக்கம் வந்து வேறுபடலாம். ஆனால் சத்தியம் ஒன்று. அந்த சத்தியம் என்னவென்றால் பரமேஸ்வரன் தான் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து ஏற்கிறாரு. அந்த ஏற்கிறது வந்து நம்ம வெர்பலைசேஷன் விசுவலைசேஷன் மூலமாக நான் என்று அடையாளம் கொண்டு வெளியுறவு தொடர்பு கொண்டு நான் என்று பிரதனப்படுத்தி ஈகோ மூலமாக இந்த வெளியுறத்தில் வந்து பல விஷயங்களை சாதிக்க நினைக்கிறோம். இந்த வெர்பலைசேஷன் விசுவலைசேஷன் 2 மடங்குனாக்கா பியூர் கான்சியஸ் நம்மளது எப்படினோ அதுதான் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் தான் பியூர் கான்சியஸ் தான் வந்து தன்மையில் இருந்து முதல் பர்சனாக இருந்து அதனுடைய நிழல் தான் வந்து நான்ற பிரதிபலிப்பாக நமக்குள்ள வெர்பலைசேஷனும் விசுவலைசேஷன் மூலமா வந்து நம்மளை இயக்குது. அப்போது வெர்பலைசேஷன் வந்து உங்களுடைய சக்கராவும் விசுவலைசேஷனும் வந்து உங்கள் பிரெயினும் வந்து இதுப்புது. அப்போ விசுவலைசேஷன் வந்து எந்த ஒரு சவுண்டு வந்தாலும் அது சக்கராவில் போயிட்டு அந்த வெர்பலைசேஷன் சவுண்டு வந்து அகைன் வந்து விசுவலைசேஷனாக மாறும். அந்த விசுவலைசேஷன் தகுந்த மாதிரி பிரெயினில் மேப் ஆகிட்டு அந்த பிரெயின் மேப்பிங் வந்து தகுந்த மாதிரி உணர்வு ஏற்படும். அந்த உணர்வுக்கு ஏற்ப நம்ம மேல் உலகமோ கீழ் உலகமோ தொடர்பு கொள்கிறோம். இப்படி நம்ம இயங்கிறத வந்து சிம்பிளாக சாமி நீ உணர்த்தினாரு. இது வந்து அழகான படம் போட்டு விளக்குறேன். என்னுடைய தாத்பரியம் எப்படி இருந்ததுன்றது. ஸோ இன்றைக்கு வந்து சாமிஜி எனக்கு பெரியான விஷயம் கொடுத்தாரு. இதை வந்து 2019 எனக்கு வந்து சாமிஜி உணர்த்தினார். அப்போது அதை வந்து என்னுடைய செல்ஃப் டவுட் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் வருது, இது என்ன அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் சயின்டிஃபிக்காக தேடினேன். அப்போ அந்த ஸ்பேஸை பற்றி பல ரகசியங்களை சாமி வெளிவிட்டார். அது ஒவ்வொன்றும் எனக்கு புரிஞ்ச விதத்தில் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கை எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த விஷயங்களை அந்த விசுவலைசேஷனை வச்சுட்டு சயின்டிஃபிக்காக அது எப்படின்னு பார்க்கும்போது அது என்னால் கோரிலேட் பண்ண முடிஞ்சு. அந்த கோரிலேட் பண்ண விஷயம் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நான் பேசுகிறேன். அப்போது
எனக்கு வந்து 2009 கொடுத்தது பேசுறதுக்கு கான்ஃபிடென்ட் வரல. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் அது வந்து சயின்டிஃபிக்காக பார்த்து சயின்டிஃபிக் ஒத்து போச்சு. அகைன் வந்து ஆன்மீகம் சார்ந்த சாஸ்திர ரெஃபரன்ஸ் நிறைய தேடினேன். பல பேர்களை கொடுத்து பார்த்தேன். நான் எழுதின புக்கு பாருங்கள் செய்யுங்க, இல்லைன்னா அதை வந்து கரெக்டாக இருக்கா உங்களுடைய சஜஷன்னு சொல்லிட்டு அது எனக்கு வந்து தெரியும். நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, எனக்கு ஃபீட்பேக்கை கொடுக்கல. இன்றைக்கி எனக்கு என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி அந்த தரிசன பிறகு நான் பார்த்த விஷயங்கள் வந்து நான் ஏன் டவுட் பண்ணேன், இது வந்து பரமேஸ்வரன் எனக்கு கொடுத்த விஷயங்கள் என்ன டவுட் பண்ணேன், அப்படியே வந்து பேசலாம்னு முடிவு எடுத்துட்டேன். அதில் அந்த விஷயம் தெரிஞ்சில் அந்த வீடியோவில் வரும்போது நீங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து கிளிக்ஸு இல்லை வந்து நம்ம புராணத்துலேயோ சாஸ்திராலேயோ வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் ரெஃபரன்ஸாக இருந்தாக்கா அதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தால் கொடுங்க. இல்லை நான் வேறுபட்டிருந்த முரண்பட்டதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நான் பேச முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய செல்ஃப் டவுட் உள்ளது போயிடுச்சு. ஆனால் எனக்கு சாமியை கொடுத்த விஷயங்கள் 2009 கொடுத்த விஷயங்கள், அவர் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த தரிசன எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் வந்து சங்கரன் கோயில் அவர் கொடுத்த தரிசன எக்ஸ்பீரியன்ஸு, அதற்கப்புறம் வந்து டவுன்லோட் விஷயங்களை வந்து இனி வரும் காணொலியில் வந்து உங்களுக்கு பயிர் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு இது வந்து பரமேஸ்வரன் லெவலில் வந்து எனக்கு வந்து நடராஜராக வந்து சாமியை கொடுத்த தரிசனம். அந்த நடராஜராகவும் விஷுவலைசேஷன் கொடுத்தாரு. அந்த நடராஜ விஷுவலைசேஷனை வந்து எனக்கு 2019 வந்து கொடுத்த விஷுவலைசேஷன் தான். அப்போது எனக்கு புரியாதது வந்து இப்போ புரிய வச்சார். ஆனால் 2019 நான் என்ன விஷுவலைசேஷன் ஃபீல் பண்ணணும் அதை வந்து நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. சாமி இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் அனுபவமாக வந்து அனுபவியாக கொடுத்ததுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை மாற்றி நான் உணர்ந்து அதை உங்களுடைய பகிர்ந்து இந்த பகிர்வில் உங்களுக்குள்ள உணர்வு ஏற்படுத்துன்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து நான் பேசலை, இது சாமி எனக்கு கொடுக்குறாரு. ஸோ சாமியுடைய ரெப்ரசன்ட் நான் பேசுகிறேன். அந்த உறுதியை தன்னம்பி எனக்குள்ள வந்ததுனால சாமி ரெப்ரசன்ட் நான் பேசுகிறேன். இதிலிருந்து தவறுக்கு நான் பொறுப்பு. எது இருந்தாலும் சரியாக இருந்தாலும் வந்து சாமி வந்து கண்டிப்பாக வந்து என் மூலம் வெளிப்படுத்துறாரு. அவர் வெளிப்படுத்த விஷயம் நான் சரியாக புரிஞ்சிக்காதனால தவறுகள் ஏற்படல. இன்டர்பிரேஷனில் நான் புரிஞ்சிக்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்கும். தவறுகள் இருந்தால் நான் சரியாக புரிஞ்சிக்கல அர்த்தம். தவறு இல்லாமல் இருக்கணும். அதை சாமியை கொடுத்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் வந்து இப்போது வந்து உங்களுக்கு தமிழில் அது பேசுகிறேன். அவ்வளோதான். நித்யானந்தம்.